ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல நாளாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த நாளும் ஒரு சிறந்த நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவே தேவனை உயர்த்துவதற்கு இந்த நாளை விட்டால் வேற ஒரு நல்ல நாள் கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவரை துதியுங்கள். ஏற்கனவே உங்களுக்காய் செய்து முடித்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இனிமேல் செய்ய போகிறதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். சங்கீதம் 104 அதிகாரம் 33 34 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுடைய தியானத்தை தீர்மானியுங்கள். யுவர் மெடிடேஷன் மேட்டர்ஸ். இந்த வசனத்திலிருந்து சங்கீதக்காரன் தேவனுடைய மகத்துவத்தை சொல்லுகிறான். அதை அவனுடைய உயிருள்ள நாளெல்லாம் எண்ணி நினைத்து தேவனை பாடுவேன் என்று சொல்லுகிறான். ஸோ இந்த நிலைப்பாட்டை நாமும் எடுக்க வேண்டும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனை துதிப்பதற்கு அதை காட்டிலும் அநேக காரியங்கள் உண்டு. பிரச்சனைகளை காட்டிலும் அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு பல காரியங்கள் உண்டு. அப்போ நம்முடைய நினைவுகள், யோசனைகள், தியானம் எப்பொழுதும் அதிகமாக தேவனை பற்றி தான் இருக்க வேண்டும். அவர் படைத்த படைப்புகளை பார்க்கும்போது, அதை நினைக்கும் பொழுது அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்று அறிய முடியும். ஸோ நம்முடைய தியானம் தேவனாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் தேவனாக இருக்க வேண்டும், நம்முடைய நினைவுகள் தேவனாக இருக்க வேண்டும், நம்முடைய பாடல் தேவனாக இருக்க வேண்டும், நம்முடைய கீர்த்தனம், நம்முடைய பேச்சு, நம்முடைய மூச்சு, இவைகள் எல்லாமே இயேசுவாக, தேவனாக, அவருடைய கிரியைகள், அவருடைய காரியங்கள், அவருடைய படைப்புகள், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, இரக்கம் இவைகளாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கணும். Choose what to meditate instead of meditating whatever falls on the mind. மனதில் தோன்றுகிற எல்லாவற்றையும் தியானம் செய்கிறதை நிறுத்திட்டு எதை தியானம் செய்ய வேண்டும், எதை யோசிக்கணும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மைண்டில் வர எல்லாவற்றையும் தியானம் செய்வாங்க, எல்லாவற்றையும் யோசிப்பாங்க. அவங்க மனதில் வர பயத்தை தியானம் செய்வாங்க, எதிர்காலத்தினுடைய நிச்சயமற்ற தன்மைகளை தியானம் செய்வாங்க, குழப்பங்களையும் வியாதிகளையும் பலவீனத்தையும் தியானம் செய்வாங்க. அதெல்லாம் தியானம் செய்யணும்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. ஆனால் மனசில் தோணுது, அதவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது தியானமாய் மாறிவிடுகிறது. ஆனால் இன்றைக்கு தீர்மானியுங்கள், தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய புகழையும் அவருடைய கீர்த்தியையும் தியானம் செய்ய நீங்கள் தீர்மானம் எடுங்க. சூஸ் பண்ணுங்கள், டிசைட் பண்ணுங்கள், முடிவெடுங்கள். சூஸ் வாட் டு மெடிடேட். அண்ட் காட் வாண்ட்ஸ் டு டெல் யூ சம்திங் டுடே. ப்ளீஸ் மைண்ட் யுவர் மைண்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எதை தியானிக்கிறீர்கள் அப்படின்றத. இன்றைக்கும் இந்த வசனத்தின்படி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தீர்மானம் எடுங்க. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிப்பேன், அவருடைய கிரியையை பார்த்து நான் மகிழுவேன், எனக்கு தேவன் செய்கிற எல்லா காரியமும் நன்மையாக இருக்கிறது, அதனால் அதைத்தான் நான் யோசிப்பேன்றத நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் அதன்படி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நினைவுகளை உங்களுக்கு கொடுத்து நினைக்க செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தியானத்தின் நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.